ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி 50. இன்னைக்கு டேட் வந்து 17th ஜூலை. ஸோ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கேப் அப் ஆனிச்சு நம்ம நிஃப்டி 50ல். ஸோ குட்டி கேப் அப் ஆகிட்டு அப்படியே புல்லிஷ், அப்படியே அப் ட்ரெண்டே நல்லா மார்க்கெட் மேலே போணுச்சு. போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 24,300 வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படியே சைட் வேஸில் போணுச்சு. ஸோ அரவுண்ட் 1:45 2 o'clock போல் நல்ல ஒரு ரிவர்ஸ் ஹேமர் அடித்து இங்கேருந்து மறுபடியும் புல்லிஷ். நேற்று ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் நம்ம ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அண்ட் அட் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் வந்து லெவல்ஸும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 வந்து 24,334.30 முடிச்சிருக்கு, விச் இஸ் 1% கெயின் ஆயிருக்கு. நம்மளது புல்லிஷில் இருக்குது, 1% கெயின் ஆகிருக்கு நம்ம நிஃப்டி 50ல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 78,151 முடிச்சிருக்கு, விச் இஸ் 1.25% இன்க்ரீஸு. பேங்க் நிஃப்டி நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, 1.63. இந்தியா விக்ஸ் வந்து 13.17. மார்க்கெட் மூட் பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்குது நேற்று. ஸோ இது மெயின் ரீசன்ஸ், மெயின் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத்துக்கு வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் பாருங்கள், ஐடி earnings மொமெண்டம். நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மொமெண்டமில் இருக்குது, நல்லா பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் தான் நம்மளோட இண்டெக்ஸையும் நல்லா மூவ் பண்ணியிருக்கு. இது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்தெல்லாம் நல்லாவே டவுன் கூல் ஆயிருக்கு. ஸோ அங்கே ரேட் கட் பண்ணி இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணதால நம்ம ஐடி ஸ்டாக்ஸுக்கு நல்லாவே பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள், பேங்கிங் செக்டர்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சைடு போகிறதுக்கு. ஸோ டாப் பெர்ஃபார்மிங் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால் ஐடி இண்டெக்ஸ் பாருங்கள் 1.80% ப்ராஃபிட்டில் இருந்துருக்கு நேற்று. ஸோ அது மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸு, ஆட்டோ ஸ்டாக்ஸுமே நல்லா புல்லிஷ் சைடு தான் இருக்குது. சம் ஆஃப் தி மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து டவுன் சைடு பார்த்துருக்கு நேற்று. ஸோ டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவும் கோட்டக் மஹிந்திராவும் இதெல்லாம் ஒரு கீ ஸ்டாக்ஸ். 4% 3% கெயின் ஆகிருப்பாருங்க. ஹிண்டல்கோ விப்ரோ வந்து கொஞ்சம் டவுன் சைடில் இருந்திருக்கு நேற்று. டெக்னிக்கல் சைடு வந்து நம்ம சார்ட்டில் காட்டுறேன். ஸோ நம்ம மண்டேக்கு என்ன பிளான் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், பெரிய இந்த ரிலையன்ஸு அப்போ முக்கியமான கம்பெனிஸோட earnings வந்து வெளில வரப்போகுது. ஸோ அதை நம்ம வந்து கீயாக கவனிக்கணும். அது எப்படி அதோட ரிசல்ட்ஸை பொறுத்து நம்ம மார்க்கெட்டை மேலே போதா இல்லை கீழே போதான்னு சொல்லிட்டு அது ஒரு டிசைட் பண்ணணும். அது ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி பேங்கிங்கோட earningsும் ரிலீஸ் ஆக போகுது, அதையும் நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். ஸோ லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறைய பணத்தை வெளில எடுத்திருக்காங்க நம்ம மார்க்கெட்லேருந்து, வேறஸ் டிஐ வந்து பணத்தை உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட கேஷ் ஃப்ளோவும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுவுமே நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணணும், ஒரு ஃபேக்டர் தான். குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸும் நம்ம யூஎஸ் இயர் அண்ட் டென்ஷனும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ நம்ம சார்ட் போயிடலாம் நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் பர் எஸ்டர்டே மார்க்கெட் மூவ் ஆனது படி பார்த்தீங்கன்னா நம்ம 24,300 வந்து நல்லாவே ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆச்சு. சின்ஸ் இது ப்ரீச் ஆகி மேலே போனதாலே நம்மளுக்கு 24,300 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 24,400 24,500. ஸோ இது ப்ரீச் ஆயிடுச்சுன்னா 24,500 போகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நம்ம 24,300 வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகைன் இந்த வீக்கெண்டில் ஏதாவது குளோபல் கேட்டலிஸ்ட் வந்து ஆக்ட் ஆகி அதை இம்பாக்ட் பண்ணோம்னா நம்ம கேப் அப் கேப் டவுனுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓவர் நைட் பொசிஷன்ஸ் யாருமே ஹோல்ட் பண்ணுறது ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இவ்வளோ தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம மண்டேயோட மார்க்கெட் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை, டேக் கேர்.